ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பு வணக்கம். வெல்கம் டு ஷிவமயேஸ். நான் உங்களோட ஆர்த்தி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, குரூப் 2A எக்ஸாமினேஷனுக்கான ஒரு 75 days பக்கா ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஒரு நல்ல ஸ்டடி பிளான் மாதிரி கொடுங்க, ப்ளீஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு 75 daysக்கான ஸ்டடி பிளான் அப்படிங்கிறத பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம சிலபஸ் என்ன அப்படிங்கிறத குடுகுடுன்னு பார்த்துடலாமா? ஓகே, ஸோ நம்ம குரூப் 2A சிலபஸ் அப்படிங்கிறது இது தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ ப்ரிலிமினரி அப்படின்னு நம்ம பேசும்பொழுது என்ன அப்படின்னாக்கா, ப்ரிலிமினரிக்கு நமக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜிஎஸ், அதாவது ஜென்ரல் தமிழ், ஜிஎஸ் இல்லை, ஃபஸ்ட்டு ஜென்ரல் தமிழ், சரிங்களா? எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு 100 questions அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தான் ஜிஎஸ் வருது. டிகிரி ஸ்டாண்டர்ட் 75 questions இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் 25 questions, சரியா? இது வந்து தமிழ் எடுத்து படிக்கிறவங்க. அப்போ டோட்டலாக எத்தனை? 200 கேள்வி, ஓகேவா? இதே இங்கிலீஷ் எடுத்திங்கன்னா அதே தான். ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும் 100 questions, அதே தான் ஜிஎஸ் 75, ஆப்டிடியூட் பார்த்திங்கன்னா 25 questions இருக்கும். அப்போ டோட்டலாக 3 மணி நேரத்துக்கு 200 கேள்விகள், 300 மார்க்குக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா எழுதுவோம், சரியா? ஸோ மினிமம் குவாலிஃபையிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 90 marks அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ திருத்தி அமைக்கப்பட்ட தேர்வுக்கான திட்டம், ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு, நேர்முகம் அல்லாத பதவிகள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அதை பற்றிலாம் நம்ம யோசிக்க தேவையில்லை. நமக்கு தேவை இப்போது நம்மளோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எதில் இருக்கணும் அப்படின்னாக்கா ப்ரிலிம்ஸில் தான் இருக்கணும், சரியா? ஓகேவா? அப்போ பாருங்கள், பாடத்திட்டம் பொதுத்தமிழ் கொள் குறிவகை தேர்வு, சரியா? 10ஆம் வகுப்பு தரம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். பகுதி இ அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இலக்கணம் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் பகுதி அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா இலக்கியம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இயில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, சரியா? ஸோ இது பார்த்திங்கன்னா தமிழ் சிலபஸ். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சிலபஸோட தயவு செஞ்சு ஸ்ட்ரிக்கான் ஆயிக்கோங்க. சிலபஸில் நீங்கள் படிக்கிற வார்த்தை சிலபஸில் இருக்கிறது தான் புக்கில் படிக்கிறோமா, கண்டென்ட் படிக்கிறோமான்றதை என்ஷூர் பண்ணிக்கிட்டு படிங்க, ஓகே? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் எல்லாருக்குமே ஒரு பெரிய தலைவலி என்னென்னா, நான் என்னென்ன லெசன் படிக்கணும், என்னென்ன போயம் படிக்கணும், எதெல்லாம் படித்தா போதும்னு ஒரு பெரிய குழப்பமே இருக்கும். தெளிவாக இங்கே இருக்கும் சிலபஸில். தயவு செஞ்சு இதை பார்த்து இதை படித்தா போதும், தேவையில்லாததை படிக்காதீங்க, ஓகேவா? ஸோ பார்ட்டியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, கிராமரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கொஷின் டேக்னா என்ன, டென்ஸு, வாய்ஸஸ், சினோனிம், ஆண்டனிம், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், இது எல்லாமே, ஆர்டிகல்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு 21 items அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் இது ரிலேட்டடாக படித்தால் போதும் பார்ட்டியில். பார்ட் பி பார்த்திங்கன்னா போய்ட்ரி, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, போய்ட்ரி அப்ளிகேஷன், இம்பார்ட்டன்ட் லைன்ஸு, அலிட்ரேஷன், மெட்டஃபோர், பர்சனிஃபிகேஷன், ஒனமெட்டவியா, இது எல்லாமே இருக்கும், சரியா? ஸோ இது வந்து பார்ட் பியில் பார்ப்பீங்க. அப்போ என்னென்ன போயம்ஸ் படிக்கணும் அப்படின்னாக்கா, இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோட்டலாகவே ஒரு 25 போயம்ஸ் இருக்கா இந்த இடத்துல. இந்த 25 போயம்ஸை படித்தால் போதும், ஓகேவா? சரியா? இது தாங்க லிஸ்ட்டு. தயவு செஞ்சு இதை கையில் வச்சுக்கோங்க, ஓகே? போயம் நம்பர் 1 லைஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஐ எம் எவ்ரி விமன், சீக்ரெட் ஆஃப் மெஷின்ஸ், ஆண்டன் கிரிக்கெட்டுன்றதை தாண்டி அப்படியே உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு 25th போயம் ட்ராஜிக் ஸ்டோரி அப்படின்னு இந்த 25 போயம்ஸை நீங்கள் படித்தால் போதும், ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா லிட்ரரி ஒர்க்ஸில் லிஸ்ட் ஆஃப் ப்ரோஸ், ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கோ டோட்டலாக ஒரு 14 இருக்கும், ஓகேவா? ஸோ இதை நீங்கள் படித்தா போதும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பயோகிராஃபிஸ் கொடுத்துருக்காங்களா, எந்தெந்த பர்சனாலிட்டிஸ்னு? மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், ஹெலன் கெல்லர், கல்பனா சாவ்லா, டாக்டர் சலீம் அலி, ராணி ஆஃப் ஜான்சி, நெல்சன் மண்டேலா, ஆப்ரஹாம் லிங்கன், ஓகே? ஸோ திஸ் இஸ் வாட் இங்கிலீஷ் சிலபஸ். தமிழுக்கும் இங்கிலீஷும் இதுதான், ஓகே? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜிஎஸ் 75 questions ஜிஎஸ் இல்லையா, ஓகேவா? ஸோ ஜிஎஸ்சில் பார்த்தோம் அப்படின்னாக்கா காமனாகவே நமக்கு ஒரு 10 units இருக்குங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். செகண்ட் கரண்ட் ஈவெண்ட்ஸ். யூனிட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஜியோகிரஃபி ஆஃப் இந்தியா. 4 வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. 5 இந்தியன் பாலிட்டி. யூனிட் 6 பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி. யூனிட் 7 பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐஎன்எம். யூனிட் 8 ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. யூனிட் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. யூனிட் 10 ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட சிலபஸ், ஓகேவா? சிலபஸ் இல்லைன்னா தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அங்கங்கே எழுதி ஒட்டிக்கோங்க, பிரிண்ட் அவுட் போட்டு எங்கே வேணாலும் ஒட்டிக்கோங்க, ஓகேங்களா? சிலபஸ் தெரியாமல் நம்ம எதையும் படித்தா என்ன படிக்கணுன்றதே தெரியாமல் போயிடும், பயங்கர முட்டாள்தனமாக இருக்கும். ஸோ சிலபஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஓகே, ஸோ திரும்ப நம்மளோட ஸ்கெடியூலில் வருவோம். நம்ம இப்போ அழகாக சிலபஸ் என்னன்றதை பார்த்தோம், 10 யூனிட் என்னன்றதை பார்த்துட்டோம், சரியா? ஓகே, இன்றைக்கி டேட் ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து
ஜூன் 26 கரெக்டாக ஓகேவா. ஸோ இன்றைக்கி தேதியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு கரெக்டாக அரௌண்ட் ஒரு 79 days அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு எக்ஸாமினேஷன் கிட்ட இருப்போம். சரியா, 78 or 79 days அப்படிங்கிற மாதிரி கிட்ட இருப்போம். ஓகேவா. ஸோ இன்றைக்கிலேருந்து நீங்கள் இந்த ஸ்கெடியூலை பார்க்க ஆரம்பிச்சிங்க. நான் ஒரு 4 days கழித்து பார்த்தேன் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணலாம். இந்த ஸ்கெடியூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்கெடியூலை நான் வந்து பார்ட் டைமாக தான் படிச்சுட்ருக்கேன், இல்லை வந்து நான் வந்து ஃபுல்லாக என்னால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நான் வந்து ஒர்க்கிங் விமனாக இருக்கேன், இல்லை ஒர்க் பண்ணிட்டு தான் நான் படிக்கிறேன், இல்லை நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கெடியூல் எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு ஸ்கெடியூலாக தான் இருக்கும். ஓகேவா. ரொம்ப லீனியண்ட்டாக இருக்கும், ரொம்ப நியாயமாக இருக்கும். உங்களால் டீசெண்டாக ஒரு 5 hours மட்டும் ஒரு நாளைக்கு உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியுதுனாலே போதும், ஒரு நாளைக்கு உள்ள கண்டென்ட்டை அழகாக நீங்கள் படிக்க முடியும். அதுக்கு நான் கேரண்டி, உண்மை. சரியா. ஒரு சில சப்ஜெக்டில் சிலபஸ் நிறைய இருக்குன்னா அது 2 நாளைக்கு ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தாராளமாக புரியும். எப்போவுமே நம்ம போடுற ஸ்கெடியூல் அப்படி தான் இருக்கும். நியாயமாக கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு எது ஒத்து வருமோ அப்படி தான் இருக்கும் நம்ம ஸ்கெடியூல் பொறுத்த வரைக்கும். சரி, இந்த ஸ்கெடியூல் ஆக்சுவலி எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னாக்கா, தமிழ் அப்படிங்கிறது ஃப்ளோ ஆகும், ஜிஎஸ் அப்படிங்கிறது ஃப்ளோ ஆகும், மேக்ஸ் அப்படிங்கிறது ஃப்ளோ ஆகும். இப்படி தான் இருக்கும். ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 3 பார்ட்ஸும் இருக்கும். இந்த 3 பார்ட்டும் ஈக்குவலாக டிவைட் ஆகிருக்கும். சரியா. அது என்ன தமிழ் மட்டும் போட்டிருக்கீங்க அப்படின்னா, இங்கிலீஷ்க்கு என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு கொடுத்துருக்க கண்டென்ட்டை அப்படியே இங்கிலீஷ்க்கு உள்ளவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. இல்லை இங்கிலீஷ்க்கு எனக்கு தனியாக வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் இங்கிலீஷ்க்கு நான் தனியாக கூட போட்டு தரேன், அது பிரச்சனை கிடையாது. சரியா. ஏன்னா தமிழுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க, அதனால தான் தமிழுக்கு வந்து கிளியர் கட்டாக போட்டு கொடுத்தது. சரியா. ஓகேவா. ஸோ இப்படி தான் என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஸ்கெடியூல் அப்படிங்கிறது மூவ் ஆகும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்த அந்த 10 units அப்படிங்கிறது இருக்கும். மேண்டேட்ரி புக்கு பொறுத்த வரைக்கும் என்ன மெட்டீரியல் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஆப்வியஸாக சமச்சீர் கல்வி புக்கு 2019-20 எடிஷன் தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டும். புரியுதுங்களா. ஓகே. இன்னொரு விஷயம், இது எல்லாமே ஓகே, நான் வந்து இதெல்லாம் படித்தா அப்படியே பாஸ் ஆகிடுவேன்னா, அப்படியே பச்சை எனக்கு வேலை கிடச்சிருமா அப்படின்லாம் கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் அப்படின்ற அந்த விஷயத்தை அங்கே வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஆனாலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டிக் ஆன் வித் த சிலபஸ். கலர் கலராக இருக்கே, என்னடா என்னமோ பண்ணி வச்சுருக்காங்கன்னா அந்த கலராக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அதுதாங்க. சரியா. மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அப்படியே A to Z எல்லாமே என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி இல்லைனாலும் அரவுண்ட் ஒரு 85% சிலபஸ் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா தான் பயங்கர சேஃப் ஜோனில் நிம்மதியாக எக்ஸாம் எழுதிட்டு அப்பாடா அப்படின்னு திரும்ப வரும். இல்லைனா ஐயோ போச்சேன்னா அடி வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உட்காந்துருக்க மாதிரி கட் ஆஃப் இப்படி வருமா அப்படி வருமான்ற மாதிரி ஒரு குழப்பத்துக்குள்ளே இருக்க மாதிரி ஆகிடும். அட்லீஸ்ட் 85% ஆஃப் சிலபஸ் ஆச்சும் நம்ம முடிக்க பார்க்கணும். யாராலையும் 100%லாம் முடிக்க முடியாதுங்க. சரியா. ஓகேவா. நமக்கு அவ்வளோ தேவையும் கிடையாது. நம்ம ஒன்றும் 200 out of 200 வாங்கி கோல்டு மெடல்லாம் வாங்க போகிறது கிடையாது. நமக்கு தேவை கட் ஆஃப் கிளியர் பண்ணி உள்ளே போகணும். கட் ஆஃப்னு பேசும்பொழுது நீங்கள் ஒரு 165 கொஷின்ஸுங்க மார்க்கு கிடையாது. 165 கொஷின்ஸ் நீங்கள் சேஃபாக இருக்கீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா யுவர் சேஃப் ஜோன். ஓகே. சரியா. ஸ்டிக் ஆன் வித் த சிலபஸ். ரிப்பீட்டட் ரிவிஷனுங்க. திரும்ப 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 நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணியே ஆக வேண்டும். சரியா. தனுஷ் சொல்கிற மாதிரி பார்த்தா வராது பார்க்க தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம டிஎன்பிஎஸ்சியும் சரி படிக்கிற கண்டென்ட்டும் சரி. அதுக்கப்புறம் சிகப்பு கலரில் அப்படியே பயங்கரமாக ஹைலைட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின். இதை பார்த்தீங்கனாலே நம்ம பல்சு பிடிச்சிடலாம். சரியா. ஓஹோ இப்படி தானா அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு இதை மைண்டில் வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக உங்களை வந்து சக்ஸஸ் அப்படின்றதுக்கு கூட்டிகிட்டு போய் கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் விடும். ஓகே. சரி. ஓகே. நம்ம புக் சோர்ஸ் என்னன்றதை பார்த்தோம். சமச்சீர் கல்வி புக்கு 6th to 12th ஆப்வியஸுங்க. கண்டிப்பாக இதில் எல்லா 10 யூனிட்டுக்குள்ளதும் 100% நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கவர் பண்ணியிருப்போம். அதான் நம்ம ஹைலைட் பண்ணியிருப்போம். ஸ்கெடியூல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு Day 1 ஸ்டார்ட் ஆகும். Day 1 ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாக்கா அழகாக Day 75 கொண்டு போய் ஈஸியாக என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னாக்கா ரொம்ப அழகாக முடிப்போம். இந்த அடித்து பிடிச்சி அப்படிலாம் ஓடாமல் ஸ்கெடியூல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 3 days பிஃபோரே முடிஞ்சிருங்க. 72nd டேவே என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா ஸ்கெடியூல் வந்து முடிஞ்சிடும். ஓகேவா. 3 நாள் அப்படிங்கிறது எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் ஃபுல் ரிவிஷன் அப்படின்றதுல தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அப்போ பாருங்கள், நீங்கள் இன்றைக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலே எக்ஸ்ட்ரா ஒரு 4 நாள் இருக்கும். அது இல்லாமல் ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே ஸ்கெடியூல் முடிஞ்சிடும். சப்போஸ் நான் தவறி படிக்கல, நான் மேப்லாம் பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு 3 நாள் லேவிஷாக இருக்கும். வித் ரிவிஷனோட தான் இந்த ஸ்கெடியூல் அப்படிங்கிறது எல்லாமே போட்டிருக்கு. சரியா. ஓகே. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு Day 1 பாருங்கள். Day 1 பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஸ் யூஷுவல் சொன்னது தான். என்னென்ன இருக்கும், நம்ம ஒரு டே ஸ்கெடியூல்னு எடுத்தோம் அப்படின்னாக்கா ஜிஎஸ் அப்படிங்கிறது இருக்கும், தமிழ் அப்படிங்கிறது இருக்கும், மேக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சரியா.
ஃபஸ்ட்டு பாருங்கள், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத எடுத்தோம் அப்படின்னாக்கா இங்கே புக்காக படித்து நம்ம ஒன்றும் ஆத்தர் ஆக போகிறது கிடையாது. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நீங்கள் சிலபஸில் எடுத்திங்கன்னா எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லலாம் இருக்குது அப்படியே பக்காவாக கவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். 6th இருக்கும், 10th இருக்கும், 12th இருக்கும். முடிஞ்சுது, ஒரு டாபிக் முடிஞ்சுதா, பச்சை கலரில் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன், அப்பாடா நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. சரியா? அடுத்தது ஐஎன்எம் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸு லெசன் 5 இருக்கும். ஓகேவா? இதை படிங்க. ஓகே, அதுக்கப்புறம் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். தமிழ் ஒரே ஒரு நாளைக்கு ஒரு இயல் டீசெண்டாக படித்தா போதும். ஓகேவா? ரொம்ப ஹம்பிளாக தாங்க இருக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இத்தனை இருக்கே, நான் 5 மணி நேரத்தில் முடிக்க முடியுமானா முடியும். ஏன் அப்படின்னாக்கா, இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கே உட்காந்து முடிச்சு பைத்தியமாகிடுங்க அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். சரியா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்றதை எடுத்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் புக்கையும் பார்க்கணும். சரியா? ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் பார்க்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் சேர்த்து பார்க்க வேண்டும். அப்போ இது ஒரு நாளில் முடிக்க முடியுமானா முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்கள், 75 நாள். ஓகேவா? 25 டாபிக்ஸு 3 நாளாக பிரிச்சுருப்போம். நம்ம 3 நாள் முன்னாடியே ஸ்கெடியூல் முடிஞ்சிடும், அது வேறு விஷயம். ஓகேங்களா? பயங்கர லாவிஷாக எதையும் மிஸ் பண்ணாமல் நிறுத்தி நிதானமாக பார்த்து பயங்கரமாக அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? பாருங்கள், இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டே 1லேயும் இருக்கும், 2லேயும் இருக்கும், டே 3லேயும் இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? அப்போது இந்த 3 நாளைக்கு மேக்ஸ் ஸ்கிப் பண்ணிவிடுவீங்க. டே 1ல் கொஞ்சமாக போடுங்க, டே 2ல் கொஞ்சம் போடுங்க, டே 3ல் போடுங்க. மற்றதை நீங்கள் அழகாக என்ன பண்ணலான்னா சூப்பராக படிக்கலாம். நான் நியாயமாக சொல்கிறேன், ஒரு இயல் படிக்கிறதுக்கு சத்தியமாக சொல்கிறேன், 1/2 hour போதும். தமிழில் ஒரு இயல் படிக்கிறதுக்கு 1/2 hour போகும். 3/4 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் கூட வச்சுக்கோங்களேன். நான் ஸ்லோ லேர்னர் தான்ப்பா, ஸ்லோ ரீடர் தான் அப்படின்னா நீங்கள் 1 மணி நேரம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட மீதி 4 மணி நேரத்தில் தாராளமாக இந்த கண்டென்ட்டை படிக்க முடியும். அதோட புக்கை மூடி வச்சுருங்க. நான் ஒரு நாளைக்கு நீ 10 மணி நேரம் படித்தேன், அதுக்கப்புறம் மறுநாள் மூடி வச்சிட்டேன். செட்டே ஆகாது. சரியா? ஓகேவா? கன்சிஸ்டண்ட்டாக படிக்க வேண்டும். உங்களோட கன்சிஸ்டன்சி தான் உங்களை கொண்டு போயிட்டு சக்ஸஸ் அப்படின்ற இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். சரியா? ஸோ தயவு செஞ்சு கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. ஓகே, ஸோ டே 2ல் பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது இருக்கும். ப்ரியாம்பிள் எங்கெங்கே இருக்குது? 10th இருக்குது, 11th இருக்குது. அதே மாதிரி ஐஎன்எம் நேஷ்னல் ரெனைசான்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நேஷ்னல் ரெனைசான்ஸ் அப்படிங்கிறது 10th இருக்கும். ஆனால் அதே இது 11th இருக்கும். அங்கே 10th படிச்சிங்க, இங்கே 11th உள்ளது படிப்பீங்க. ஓகே, ஸோ மேக்ஸ் திரும்பவும் அதே டாபிக் தான் போடுவீங்க. இங்கே அடுத்த இயல் படிப்பீங்க, இயல் நம்பர் 2 அப்படிங்கிறது படிப்பீங்க. டே 3 பார்த்தீங்க அப்படின்னா சாலின் ஃபீச்சர்ஸ். இது எங்கே இருக்குது? டேரெக்டாக 12th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? உங்களுக்கு 10th கூட கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 12th டேரெக்டாக அழகாக படிச்சிட்டிங்கன்னா மூடி வச்சுட்டு திரும்ப ஐஎன்எம் நேஷ்னல் ரெனைசான்ஸ் தான், அது 12th கவர் ஆகும். ஒழுங்காக உட்காந்து அதையும் படிக்கணும், எடுத்தால் ஒழுங்காக படிக்கணும். மேக்ஸு திரும்ப அதே தான் போடுவீங்க, இயல் 3 தமிழில் படிப்பீங்க. புரிஞ்சுக்க முடியுதா எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு? ஸோ அதே மாதிரி தான் டே 4 பார்த்தீங்கன்னா பாலிட்டி, ஐஎன்எம், மேக்ஸு, தமிழ். இப்படி தான் நம்ம டேவை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ், மேக்ஸ், தமிழ். ஓகே, ஸோ இப்படி தான் ஃப்ளோ ஆகும். நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களுக்கு ஒரு 20 days 21 daysலேயே என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 20th டேலேயே பாலிட்டி முடிஞ்சு. ஓகேவா? 21st டே ஐஎன்எம் முடிஞ்சுது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருக்கிறதுலே, ஏன்னா ப்ரையாரிட்டி கொடுத்து தாங்க நம்ம அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸே போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு பாலிட்டியே கையில் எடுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு அரௌண்டு 10 to 13 questions ஆச்சும் வந்துடும் அந்த 75 கேள்விகளில் மட்டும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ப்ரையாரிட்டி கொடுத்து தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னாக்கா இது ஃபுல்லாகவே போட்டிருப்போம். ஓகே, ஸோ அதே மாதிரி டே 34 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜியாகிரஃபி முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ ஐஎன்எம் பாலிட்டி ஜியாகிரஃபி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டே 38 ஹிஸ்ட்ரியும் ஓவர். 40 days கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ கண்டென்ட் அதுக்குள்ளே பாருங்கள். தமிழ் எங்கே இருக்கீங்க? ஹிஸ்ட்ரி வந்து முடியும் போது 10th ஸ்டாண்டர்ட் தமிழ்கே வந்தாச்சு. ஓகேவா? உங்களுக்கு ஒரு 38 நாள்லேயே அரௌண்டு பார்த்தீங்க நீங்கள் 50% சிலபஸ் முடிச்சிருவீங்க. ஓகேவா? 38 நாளில் 50% கூட இல்லைங்க, 60% சிலபஸ் முடிச்சிருவீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 47th டே வரும்போது மேக்ஸு கம்ப்ளீட்டாக ஊற்றி மூடியாச்சு, ஃபுல்லாக டோட்டலாக ஓவர். சரியா? ஒரு டாபிக்ஸ் கூட மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம் நம்ம. அதே மாதிரி 50th டேயில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்கனாமி ஓவர். ஓகேவா? சரியா? ஸோ இதோட உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா உங்களுக்கு யூனிட் 9 பார்த்தீங்க அப்படின்னாக்கா 59th டேயில் முடிஞ்சிடும். யூனிட் 8 சாரிங்க, அது அப்படியே கொஞ்சம் கிளிக் ஆனதுனால அப்படி போயிடுச்சு. ஐம் சாரி. ஓகேவா? ஸோ 59th டேயில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து யூனிட் 9 அப்படிங்கிறது முடிஞ்சிடும். 69th டேயில் யூனிட் 8 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ், டோட்டலாக உங்களுக்கு சயின்ஸும் அதோட சேர்த்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும்.
ஓகேவா? சரி, இதில் பார்த்தீங்கன்னா வித் ரிவிஷனோடு நமக்கு என்ன ஆகும்னா ஒரு சப்ஜெக்ட்டும் ஃப்ளோ ஆகும். சயின்ஸ் படிக்கும்போது இண்டிவிஜுவலாக அந்த ஒரு டேயில் சயின்ஸ் மட்டும்தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னாக்கா எப்போவுமே டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அதுதாங்க, முடிகிற டைமில் கொஞ்சம் கிட்டக்க சயின்ஸ் படிக்கும்போது தான் படித்த ஃபீலே இருக்கும், அப்பாடா நான் சயின்ஸ் படித்தேன் அப்படின்ற ஒரு நிம்மதி இருக்கும். அந்த ஒரு டேயில் எதையும் போட்டு குழப்பிக்காமல் சயின்ஸ் மட்டும் படிச்சுட்டு மற்றது தூக்கி ரிவிஷனில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகும் சயின்ஸ் படிக்கும்போது. ஏன்னா கடியாக ஃபீல் ஆகாது, காண்டாகாது படிக்கும்போது. சரியா? அதனால தான். அதே மாதிரி 73 அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 72nd டேவோட ஸ்கெடியூல் ஓவரு. ஓகேவா? பாருங்கள், ஃபுல்லாக எல்லாமே ஓவரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டே 73, 74, 75. ஓகேவா? ஸோ ஃபுல் ரிவிஷன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அழகாக பார்க்குறீங்க. அவ்வளோதான். எடுத்து வச்சுட்டு அடுத்தது எக்ஸாம் நாள் அன்றைக்கி காலை வைக்கிறீங்க, உள்ளே போகிறீங்க, முடிக்கிறீங்க, தட்டி தூக்குறோம், போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். சரியா? ஸோ இதில் தான் இந்த ஸ்கெடியூல் நீங்கள் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அழகாக நீங்கள் எக்ஸாமை க்ராக் பண்ண முடியும். இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ணி கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி குரூப் 1க்கு குரூப் 4க்கு நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்பி தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதில் எந்த டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கேளுங்க. ஸோ இதோட பிடிஎஃப் சிவமகேஷ் டெலிகிராம் சேனலில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறது கேட்டிருங்க. எஸ், அந்த வேர் டு ஸ்டடியும் பண்ணியாச்சு. ப்ராபப்ளி நாளைக்கு காலையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த வேர் டு ஸ்டடின்றதை நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த ரிக்வயர்மெண்ட்ஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் தேர் டு ஹெல்ப் யூ. யாருமே இல்லை, கேட்க ஆள் இல்லை, அதுதான் ஐ எம் ஹியர், நான் இங்கே இருக்கேன். சரியா? தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஐ ஹெல்ப் யூ. சரியா? ஒரே விஷயம் தாங்க, வாழ்க்கையில் சாதிக்கணும், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட ஒரே ஒரு எய்ம், தட்டுறோம் தூக்குறோம், சர்வீஸை வாங்கிட்டு பச்சை பேனல் கையெழுத்து போட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். சரியா? ஓகேவா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.